ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே ராத்திரியோட ராத்திரியாக வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது 410 வீடு கொண்ட ஒரு கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக இந்த ஊரை வந்து காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த கிராமத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் மாவட்டத்தில் உள்ள குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பார்க்குறீங்களா, இதெல்லாம் வீடெல்லாம் வந்து உடஞ்சி போய் சிதைஞ்ச நிலையில் வந்து இருக்குது. ஸோ எந்த சைடு பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சும்மா உடஞ்சி சிதைஞ்சிது போய் தான் கிடக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பிராமணர்கள் வந்து வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த குல்தாரா கிராமத்தில் உள்ள பிராமணர்களுக்கும் அப்புறம் இந்த ஜெய்சல்மீர் மாவட்டத்தை ஆட்சி செஞ்ச ராஜாக்களுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித கருத்து வேறுபாடுகள் இருந்ததா இந்த குல்தாரா மாவட்டத்தை சுற்றி உள்ள ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க. ராஜஸ்தான் ஜெய்சல்மீரோட சமஸ்தானத்தில் உள்ள ராஜாக்களில் சில பேர் வந்து அடாவடித்தனத்தினால இந்த ஊரையே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்னதுனால ராத்திரியோட ராத்திரியாக இது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு இந்த ஊரை காலி பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வீடு வந்து சிதைஞ்ச நிலையில் தான் இருக்குது. நான் வந்து இந்த முன்னாடிலாம் சொன்னேன்ல இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இங்கே உள்ள வீடு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கல்லாக வச்சு அடுக்கி அந்த மாதிரி தான் வந்து வீடு கட்டியிருப்பாங்கண்ணே. ஸோ அப்படிப்பட்ட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிதைஞ்ச நிலையில் இருக்குது. ஒரு 410 குடும்பம் கொண்ட வீடு வந்து ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. பாருங்க, தெரியுதா? சரி, இந்த கிராமத்து மக்கள்லாம் எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இங்கே உள்ள இந்த ஊரில். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த ராஜாக்கள்லாம் வந்து இவங்களை மறுபடியும் பின்தொடர்ந்து துன்புறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மக்கள் வந்து இவங்க இருக்கிற இடத்த வந்து ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறத்தாழ வந்து 410 குடும்பம் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போதைக்கு யாருமே இல்லை. ஃபுல்லாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனதுனால இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொட்டல் காடு மாதிரி கிடக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து தண்ணி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிணறுலாம் வெட்டியிருக்காங்க. கிணறுலாம் வெட்டி ஒரு இடத்துல பார்த்தேன், கிணறுலாம் வெட்டி அந்த ஒரு 19ஆம் நூற்றாண்டு வரையும், அதாவது 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையும் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிணறுலாம் வெட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி வாழ்ந்து இருந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ராத்திரியோட ராத்திரியாக விட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அது போய் கேட்குறேன், அது இந்த டைமில் கட்டுனதுன்னு. ராஜஸ்தானோட கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குல்தாரா கிராமத்தில் வந்து பூகம்பம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கிராமத்தில் மட்டும் எப்படி பூகம்பம் வரும்? சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த குல்தாரா மக்கள்லாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஊரை வந்து காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போர்டே வச்சுருக்காங்க அந்த ரீசனுக்காக. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ஜெய்சல்மீர் வரணும். ஜெய்சல்மீர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குல்தாரா கிராமம் இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது அந்த காலகட்டத்துன்னு சொல்கிறத விட இப்போ தான் அது வந்து 19th செஞ்சுரியில் தான் இந்த கிராமம் வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ ஒரு 200 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரி 19ல் வந்து வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். சின்ன சின்ன கல்லை வந்து எடுத்து செவர், நம்ம சிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்திங்கன்னா 2015ஆம் வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிருந்துருக்காங்க. அது வரையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ இந்த பாருங்கள், வீடு இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் இந்த மாதிரி பிளேஸில் தான் ஏதாவது வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த உடஞ்சி கிடக்கிற செவரு மேலே வந்து நான் ஏறி நின்று காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிராமம் வந்து எவ்வளோ பெரிய கிராமமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களால் ஒரு யூகிக்க முடியும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராமமாக தான் இருந்திருக்கு.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபுல்லாக வந்து ஒரு 410 குடும்பம் வாழ்ந்துருக்குன்னா பார்த்துங்களேன். இது கொஞ்சம் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டைப்பில் உள்ள வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து களிமண்ணை போட்டு பூசியிருக்காங்க செவத்துலலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடு வந்து அப்படி இல்லை. இது வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி வந்து வசிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் எடுத்து கட்டியிருக்காங்க. அப்போவே மேலே போய் காட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாடிப்படியும் இதே மாதிரி கல்லில் அமைச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமம் இருந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாடியில் வந்து தண்ணி தேங்குனுச்சு அப்படின்னா வந்து இந்த தண்ணி வந்து இந்த இது வழியாக வெளியேறதுக்காண்டி அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாறை இந்த மாதிரி கல்லில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க தண்ணி வந்து வெளியேறதுக்கு. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று, 1 3 4 சைடும். ஸோ இந்த சைடுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எத்தனை ஒரு வீடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் யூகிக்க முடியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு 410 குடும்பம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பெரிய கிராமமாக தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதோட ஹிஸ்ட்ரியை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இங்கே இதில் வந்து பூகம்பத்தினால வந்து இந்த கிராமம் வந்து அழிஞ்சதை வந்து இதில் வந்து ஹிஸ்ட்ரி போர்டில் வந்து போட்டிருக்கு. ஆனால் வந்து இது வந்து உண்மை கிடையாது. வர்ற வழியில் நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூகம்பத்தினால அழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க. குல்தாரா கிராமத்தோட வந்து வரைபடத்தை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வீடுகள்லாம் இருந்ததோட வரைபடம் அது. இங்கெல்லாம் வீடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீடு இருந்திருக்கு, இங்கே வீடு இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்சியன்ட் வில்லேஜ். இதில் பாருங்கள் இந்த வில்லேஜ் ஆல்மோஸ்ட் ஓவர் நைட் ஆர்டிகியூட்டடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கேருந்து பயணம் பண்ணி சாம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு டெசர்ட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கேருந்து முடிஞ்சால் நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து இந்த பார்டர் வந்து ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே யாரும் போக முடியாது, வேணால் பர்மிஷன் கேட்டு வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம், முடிஞ்சால் போயிட்டு அங்கேயும் வீடியோ எடுப்போம்.